அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னால் நிகழ்ச்சியில் கூட இந்த நேரத்துக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. பொதுவாகவே 0 ஹவர் சொல்லுவாங்க. இது 0 ஹவர் கிடையாது, கோல்டன் ஹவர், கோல்டன் மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். நோன்பு வைக்கிறப்போ சில காமெடியெல்லாம் நடக்கும். சஹருக்காக ஒரு நியத்து வைக்கிறது, இஃப்தார் நேரத்தில் ஒரு துவா ஓதுறது, இதெல்லாம் நிறையா நடக்கும். அது சம்மந்தமாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பயானாகவும் இல்லை. சஹர் செஞ்ச உடனே பல்லாண்டுகளாக பல தலைமுறையாக ஒரு நியத்து செய்கிறது வழக்கம் உண்டு. நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. வீட்லேயும் ஓதுவாங்க, பெரியவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் பள்ளிவாசலில் கூட மார்க்கம் அறிந்த ஆலிம்கள் கூட இரவு இஷா தொழுகை, வித்திரு தொழுகை, தராவிகளாக முடிச்சுட்டு போகும்பொழுதே சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. மறந்துட்டு நோன்பு போனாலும் போயிடும்னு பயந்து நியத்து சொல்லி கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரில் எல்லாம் சரி. இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது தெரிஞ்சுக்கணும். நமக்கு வழிகாட்டி ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்கள தவிர யார் வழிகாட்டி இல்லை நமக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்வோம், சொல்லாது எதுவாக இருந்தாலும் செய்ய மாட்டோம். உறுதி எடுத்துப்போமா? நம்ம செய்ய மாட்டோம். சொல்கிறேன், இந்த நவைத்து சோமகத்தில் இலக்கண ரீதியில் பல மிஸ்டேக் இருக்குது. ஏண்டா மனுஷன் கண்டுபிடிச்சதுனால. ரசூலா சொல்லி கொடுத்தா மிஸ்டேக் இருக்காது. நவைத்து நான் நியத்து செய்தேன், சௌமகதின் நாளை நோர்க்க, கத்துன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாளை நோர்க்க நியத்து செய்கிறேன். அன் அதாயி ஃபர்தி ரமலான ஃபர்தான அதாவான நோன்பை நாளை நோர்க்க நியத்து செய்கின்றேன் அல்லாஹுக்காக அர்த்தமுள்ள வார்த்தை இது. சரியா? இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுக்கல. இப்ப நாளைக்கு நோன்பு வைக்கிறேன், என்னைக்கு நோன்பு நியத்து செய்யறோம்? என்னைக்கு செய்யறோம்? பிறை 1 காலையில செய்யறோம். பிறை 1 பிறந்துருச்சு மகரிப்லயே. காலையில நியத்து செய்யறப்ப என்ன சொல்றோம்? நாளைக்கு வைக்கிறோம்னு சொல்றோம். 2வது நோன்பு வைக்க போறோமா? அதாவது எப்படி இது சரி சாத்தியப்படும்? அதனால இந்த நியத்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. புரிஞ்சுக்கலாமா? இப்ப என்னதான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றோம், சஹர் முடிஞ்சு. பொதுவாக எல்லா வணக்கங்களும் மனதில் நினைத்தால் அது நிய்யத்தாகிவிடும். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும். ஆனால் ஹஜ் உம்ரால மட்டும் நினைச்சுக்கிட்டா பத்தாது. லப்பைக்க உம்ரத்தன் நாவில் மொழிய வேண்டும், அதுக்கு மட்டும்தான். மற்ற எந்த வணக்கமாக இருந்தாலும் நிய்யத் என்பது வார்த்தைகளால் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்பது உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு சொல்லுங்க. அதை நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் நிறைய ஓடிட்டு இருக்குது, இப்ப குறைஞ்சிருக்குது, ஆனாலும் சொல்லிருங்க. இது ஒண்ணு. 2வது நோன்பு துறக்கும் பொழுது, அதுக்கு அரபியில் இஃப்தார் அப்படி சொல்லுவோம். இஃப்தார்னா நோன்பு துறத்தல், நோன்பிலிருந்து விடுபடுதல், நோன்பை முடித்தல், முறித்தல். சரியா? ஆனா நோன்பு திறத்தல் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோன்பு திறக்குதல், காலையில பூட்டு போட்டு மகரிப்ல திறக்கிறது ஆகுமா? அப்படி அல்ல, நோன்பு துறத்தல். பிரேக்ஃபாஸ்ட் சொல்றாங்க, ஃபாஸ்ட் இருந்தா அதை பிரேக் பண்றோம். சரியா? இஃப்தார் சொல்றோம். இந்த இஃப்தார் நேரத்துக்கு ஒரு துவா, அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. நானும் இமாம் ஆமரும் சொல்லி கொடுத்தது தான். சரி, இந்த துவாவை ஓதுறோம். இது நல்ல அர்த்தம் உள்ளது தான், நல்ல அர்த்தம் உள்ளது சொல்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைச்சா தப்பாயிரும். நோன்பு வச்சேன், நோன்பு திறக்கிறேன், அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு மனசு நினைச்சுக்கிறோம். நான் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க, இது சுன்னத்து, இது சொல்லாவிட்டால் நோன்பு திறக்க கூடாதுலாம் போயிடக்கூடாது. அது ரொம்ப ஓவராக போகக்கூடியது. சரி, அப்ப நோன்பு திறக்க என்னதான் ஓதுறது? நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது செய்யக்கூடாது. நீங்க என்னதான் செய்யணும்னு கேட்பீங்கல்ல, ஒன்னும் செய்ய வேணாம். சாப்பிட்றப்ப ரசூல்லா சொல்லி கொடுத்த பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம், இஃப்தார் துவங்கிடுறோம். சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் நோன்பு துறந்ததற்கு பிறகு சொல்லணும், ரஹபல் லமஉ வபத்தல்லத்தில் உரூக் வ ஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். என் தாகம் தணிந்தது, என் நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது, இதற்கான கூலியும் கிடைத்து விடும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். அவ்வளவுதான். புரியுதா? இதுதான் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உள்ள செய்திகள். இன்னொரு செய்தி, சஹர் நேரத்தில் நிறைய பேரு விவரம் தெரியாம சில பேரு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, 2 இருக்கு. தெரியாம சேரும் ஒன்று இருக்குது, தெரியாம சேரவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க பேசவே முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கணும், சஹர் நேரத்துல அதான் சப்தம் கேட்குது. அதான் சப்தம் கேட்டதிலிருந்து அதான் முடிக்கும் வரைக்கும் நிறைய பேர் சஹர் செய்யறாங்க. அதான் முடிக்கிற வரைக்கும் டைம் இருக்குது, ஃபஜ்ர் அது வரைக்கும் இருக்குண்டு. இது சம்பந்தம் இஸ்லாம் என்ன சொல்லுது?
சில பேர் நைட் படுக்கும் பொழுதே 12 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறது, 2 வரைக்கும் முடிச்சிருக்கிறது, கதை பேசுறது, கேம் எல்லாம் விளையாண்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிறது, நாளை காலை எந்திரிக்கிறது. இது சஹர் இல்லை. இதுக்கு பேர் டின்னர், அது இரவு உணவு. அது சஹர் இல்லை. இன்ன ஃபி சுஹூரி பரக்கா, பரக்கத்து சஹர். சஹர்னா என்ன? நம்ம கொஞ்சம் உறங்கி எழுந்து அதை தியாகம் செய்து எழுந்து அப்புறம் நம்ம செய்ய சஹர். அந்த சஹர் அந்த மாதிரி செய்யறது சஹர் ஆகாது. இதுதான் சஹர் ஆகும். இந்த சஹருடைய நேரம் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா ஃபஜ்ர் நேரம் வரைக்கும். மின் ஹைத்தில் அபியப், வெள்ளை நூல் காலை அதிகாலை. இந்த வெள்ளை நூல் ஃபஜ்ர் நேரம் துவங்குதல் என்பதை காட்டுவதற்குத்தான் ஃபஜ்ர் அதான் சொல்லப்படுகிறது. ஃபஜ்ர் அதான் சொன்ன நேரத்திலே நிறுத்திடணும். உதாரணமா மறந்தாடு சாப்பாடு வச்சிட்டோம், ஹதீஸ்ல வருது பாருங்க, சாப்பாடு வச்சிட்டோம் வாயில, அதான் சொல்லிட்டாங்க, வச்சலை துப்பிடக்கூடாது, வச்சலை முழுங்கிக்கங்க, அதோட நிறுத்திக்கங்கன்னு அர்த்தம். வாங்க முடிகிற வரைக்கும் இழுத்துட்டு போகாதீங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை புரிந்து நடக்கக்கூடியவர்கள் ஆக்கி அருள்வானாக. போதுமா ஷேக்? இங்க சரி, அவங்க வர்ற வரைக்கும் முடிச்சுக்கல. வேற டவுட் இருக்காது நோம்பு சம்பந்தமாக? சஹர் இஃப்தார் சம்பந்தமாக சொல்லுங்க. நிறைய பேசிட்டு சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எதை கேளுங்க, சும்மா கேளுங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? மௌலவி எடுத்து கேட்குறீங்க, கேளுங்க. மாற்றி சொல்லும் பொழுது மாற்று ஒன்றும் இல்லை. சொல்லிட்டு வந்தோம், நம்ம சொல்லிட்டு வந்தோம், நம் பெற்றோர்கள் மூதா சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். செஞ்சுக்கிட்டே வந்தோம், பல்லாண்டுகளாக செஞ்சு வந்துட்டு இருந்தோம், செஞ்சோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யல, அதனால இனிமே நான் செய்ய மாட்டேன், அந்த வார்த்தையை சொன்னால் சுன்னத்து நினைக்கிறது, ஃபுல் ஸ்டாப் வச்சிட முடியாது. புரியுதா? அப்ப அது தப்பு தவறுன்ற விவாதத்துக்குலாம் போகல. நம்ம வார்த்தை சொல்லிட்டோம், அது தப்பு தவறாக கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமாக பாருங்களேன், மேராஜ் நோன்பு, பராத் நோன்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 நோன்பு வச்சாங்க. ஒவ்வொரு மாசமும் நம்ம கணக்குப்படி 124 நோன்பு வருது வருஷத்துக்கு. சுன்னத்தான எத்தனை வருது? சுன்னத்தான நோன்பு 124 வருது. அந்த பராத் நோன்பு மேராஜ் நோம்பிலே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர்ல வைக்கல. 13, 14, 15 வச்சாங்க. 15 அன்னைக்கு பராத்து பாதியில வருது, ரசூலுல்லாஹ் வைக்கல. நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்தக்கூடாது, அது தப்பா போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட நான் படிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு தெரியல வைக்கல, எனக்கு தெரியும் வைக்கிறேன் ஆகி போயிடும். அது எவ்வளவு பெரிய தவறாகும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதா? இதான் செய்தி. வேற ஷேக் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.